வள்ளல்பெருமான் அற்பெருஞ்சோதி ஆழ்வார் நிறைய போவார். அவருடைய பாடல்கள் கூட இதுவின் திருவருட்டு அழலோ ஏன்னு கேட்கல. ஆனா அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை. ஆனா பிள்ளைக்கு அவ்வளவு உரிமை. அப்பாவை என்ன வேணா சொல்லலாம், அப்படி ஒரு உரிமை. ஞானசபை பிள்ளை நம் வள்ளல் பெருமான். நம் வள்ளல் பெருமான் ஒரு பாட்டுல சொல்றாரு, நான் பாட்டு என்னமோ நினைச்சு நான் பாட்டு இருந்தேன். என்ன ஒரு நாள் தர்மசாலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு அற்பெருஞ்சோதி ஆண்டவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, பசித்தோர் முகம் பாராது இருந்தேனோ, பசித்தவங்களுடைய முகம் எப்படி வாடி கிடக்கும், அவங்க வயிறு எப்படி வாடி கிடக்கும், அவங்க மனம் எப்படி நோகும், அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் ஜீவகாருண்யம் நம்ம கிட்டே இங்க உருவாகும் அப்படின்றதான் அடிப்படை கருத்து. அதனாலதான் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் நம் வள்ளல் பெருமானை தர்மசாலைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவரு தர்மசாலையை ஏற்படுத்தி ஏழைகள் நிறைந்த காலம் அது. அதனால ஊத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு சாப்பாடு அற்புதமா நல்ல போல நடக்குது. பெருமான் சொல்றார், எல்லாரும் பணியில இருங்க, ஆனா இறைவனுடைய சிந்தனையிலேயே இருங்கன்றார். நான் அப்படித்தான் இருந்தேன். நான் அப்படித்தான் இருந்தேன், நீங்களும் அப்படி இருங்க. தான் புனைந்தான் என் பாட்டு கெல்லாதவனே இசைத்தேன் எந்தன் பாட்டை சத்தியமாய் தான் புனைந்தான் முன் பாட்டு காலையிலே வந்து கருணை அளித்தே தருமச்சாலையிலே என் பிள்ளை திங்களின் பாட்டில் குற்றம் ஒன்று வாயேவென்று அந்தோ அழிந்து கொண்டான். நாயேன் செய் புண்ணியம் இவ்வாறே மிகப் பெரிதால் எண்ணியவெல்லாம் புரிகின்றேன். நாயேன் செய் புண்ணியம் இவ்வானில் புவியில் மிகப் பெரிதால் எண்ணியவெல்லாம் புரிகின்றேன். எண்ணியவெல்லாம் புரிகின்றேன். நினைத்த